வீட்டில் சோறு இருக்கோ கஞ்சி இருக்கோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அப்பா அம்மா எப்படி இருந்தால் அதை பற்றியும் கவலை கிடையாது. நேற்று பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் ஃபோன் எடுத்துக்கிட்டு பேசினான். ஹலோ செல்லம் இப்படியே இவங்க மாறி 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 செல்லம் 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 சொல்லி 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 போய்கிட்டே இருக்கான். வாடி வெட்டியில் இறங்குறவன் திண்டுக்கல்ல போய் இறங்கிட்டான். அங்கே செக்கர் பிடிச்சி அவதாரம் போட்டு விட்டார். ஐயோ ஐயோ இந்த ஃபோனை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ரோட்டில் போகும்போது ஈங்க ஃபோனை எடுத்துக்கிறான். ஹலோ வீடியோ காலில் ஹலோ எங்கே இருக்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். அப்படியா? உங்கள் அப்பா பார்த்தனே ரோட்டில், அவர் பாட்டு போகிறாரு, அவர் பார்த்தனேன்னு சொல்கிறது. அப்படியா? அப்பா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு அவன் பதில் சொன்ன. என்ன சொல்ல சாப்பிட்ட காலையிலையா? காலையிலன்னு அவன் 10 கிலோ வரும்பா. அவன் கேட்பேன், என்ன இந்த இழுவ பெருசாக இருக்குங்கண்ணா. இல்லை என்ன சாப்பிட்டேன்னு உங்கள் ஞாபகத்தில் இல்லை, உங்கள் ஞாபகமாக இருக்கா, அதனால் சாப்பிட்டது கூட மறந்துட்டேன். பாரு எந்த லெவலில் போய்கிட்டுருக்கு காதல். அண்ணன் ஒரு காலத்தில் நல்லா லவ் பண்ண வந்தேன், என்ன இப்படியெல்லாம் போய்கிட்டுருக்கு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்தீங்கன்னா இதில் வேறு சொல்லிக்கிடுவாங்க, நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, நீ முன்னாடி ஃபோனாடி, நான் பின்னாடி வரேன், நான் ஃபோன் எடுக்கேன், நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஃபோன்லேயே பேசிட்டு போவோம், யாருக்கும் சந்தேகம் வராது. நல்ல ஐடியா இல்லை? அப்பா உனக்கெல்லாம் விருது கொடுக்கலாம்ப்பா, விருது கொடுக்கலாம், அவார்டு வாங்கிடுவியா நீ. சரி நம்ம வேலையை